தமிழ்நாடு சிறப்பு பேச்சாளர் சிம்மக்குரல் ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். 12 ஆண்டுகள் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்காக, இந்த நாட்டு விடுதலைக்காக 12 ஆண்டு காலம் சிறையிலே இருந்து பிறகு வெளியே வந்து 1954 ஆண்டு முதல் 63 ஆண்டு வரை 9 ஆண்டு காலம் இந்த தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியை தந்து 1975 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மறைந்தாரே தெய்வம் காமராஜ். அந்த தெய்வத்திற்கு, என் தலைவருக்கு என்னுடைய முதற்கண் நன்றியினை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திலே பேசுவதற்கு நான் விழைகிறேன். சுதந்திர தின விழா, தெய்வம் காமராஜர் பிறந்த நாள் விழா, சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு நாள் விழா, இதை முப்பெரும் விழாவாக இன்றைய தினம் நாச்சியார் கோவில் கரை வீதியிலே இந்த கூட்டத்தை நடத்த பாடுபட்ட அலைந்து திரிந்து ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்ய வேண்டும், அதிலே வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு மிக ஒத்துழைப்பு தந்த அருமை சகோதரர் மாவீரன் என்ற பட்டத்தை சுமந்த சமூக ஆர்வலர், தமிழ்நாடு ராஜீவ் காந்தியினுடைய பேரவையினுடைய துணை தலைவர் என் அருமை சகோதரர் மாரியப்பன் அவர்களே, சேர்ந்தவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை திருநாள், சுதந்திர திருநாள், இது சாதாரண விஷயமா இல்லை. அண்ணல் காந்தியடி அவர்களும், ஆசியாவின் தந்தை நேரு அவர்களும், திலகரும், தீனபக்தரும், இன்னும் பல எண்ணற்ற தியாக செம்மல்கள், தியாகி சுப்பையா பிள்ளையை போல அவர்களுடைய ரத்தத்திலே பூத்த புரட்சி மலர் இந்த விடுதலை, இந்த சுதந்திரம் என்பது விடுதலையே வா வா என்று பேனர் வைத்து வந்ததா? விடுதலை இல்லை. விடுதலையே வருக 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 என்று நாம் பேனர் வைத்து மேலதாளம் முழங்கி வந்ததா? விடுதலை இல்லை. இந்த நாட்டு விடுதலைக்காக பல உயிர்களை பறி கொடுத்தோம். ஒரு உயிர் அல்ல, 2 உயிர் அல்ல, பல உயிர்கள். இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட அந்த தியாக செம்மல்கள் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டிலும் இருக்கிறார்கள், பல்வேறு இயக்கங்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சார்ந்த இயக்கம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் அந்த விடுதலை போராட்ட தியாகிகளை நினைத்து அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகின்ற ஒரே இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம்.